ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அம்மு பேசுறேன். இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸினுடைய தேர்ட் வீடியோ பார்க்க போறோம். இதுல டிஎன்பிஎஸ்சில 2011 இருந்து 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே நான் சால்வ் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்கவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி. இப்போ டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி தமிழ்ல. இதை வந்து டி அப்படின்ற சிம்பிள்ல தான் நம்ம போட போறோம். இதுக்கப்புறமா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஆர்பி. ஓகேவா? எம்ஆர்பின்னா என்னது? மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? நம்ம காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது மார்க்கெட் பிரைஸ்னா என்ன, இது எப்படி கேட்பாங்க அப்படின்றத சொல்றோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல எல்லாமே காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து செல் பண்ற ஒரு பிரைஸ் கொடுத்துட்டு இதனுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு தான் கேட்டாங்க இல்லையா? இப்போ புதுசா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது எதுல வரும்னா காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் நடுவுல ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதேதான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ஆர்பி. ஓகேவா? இது குறித்த விலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா காஸ்ட் பிரைஸ்னா வாங்குற விலை. ஒரு பொருளை நம்ம வாங்கியிருப்போம், அதை ஒரு 10% 20% வச்சு செல் பண்ணியிருப்போம். அது போன ட்ரிப் பார்த்தது. இது எம்ஆர்பி அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு பொருளை வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட ரேட் நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா செல் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒண்ணு வாங்கியிருக்கோம், அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு 120 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு பொருளுடைய விலைய 120 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை 120 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணலாம். 120 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணலாம். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 120 ரூபா. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 120 ரூபா. இந்த 120 ரூபா அப்படின்றதான் மார்க்கெட் பிரைஸ். அதே பிரைஸுக்கு செல் பண்ணாங்கன்னா அதை செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் பிரைஸும் எம்பினா மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? எம்ஆர்பி தான் எம்பி அப்படின்னு போட்டிருக்கிறேன். மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ்ல செல்லிங் பிரைஸ் வித்தாங்கன்னா அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அதான் சொல்ல வரேன். இப்போ அதுவே என்ன பண்ணலாம்னா இவங்க ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு, எவ்வளவு? 10 ரூபாயா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அப்ப எவ்வளவுக்கு சேல் பண்ணிருப்பாங்க? 110 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப இப்ப எவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்க? 110 ரூபாய்க்கு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் 120 ரூபா, செல்லிங் பிரைஸ் 110 ரூபா. அப்போ 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காரு? 10 ரூபாய் இல்லையா? அப்ப இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது நம்ம எதுல கண்டுபிடிக்கலாம்? மார்க்கெட் பிரைஸ் சொல்லலாம் இல்லையா? 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல சொல்ல முடியும். இப்போ 110 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாருன்னா பார்க்கும்போது நமக்கு 10 ரூபா கம்மியா வச்சுதான் சேல்ஸ் பண்ணிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு லாஸ் தான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா லாஸ் அவங்களுக்கு கிடையாது. ஆனா வாங்கின பொருள் 100 ரூபா, ஆனா விற்கக்குள்ள 110 ரூபா. அப்போ ப்ராஃபிட்டும் அவருக்கு எவ்வளவு? 10 ரூபா ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ 10 ரூபா அப்படின்றது ப்ராஃபிட் எவ்வளவு அவருக்கு? 10 ரூபா அப்படின்றத ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம எதுல இருந்து சொல்லணும்னா கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் சொல்லணும். ஓகேவா? ப்ராஃபிட்டோ லாஸோ எல்லாமே நம்ம காஸ்ட் பிரைஸ் வச்சுதான் நிர்ணயிக்க முடியும். ப்ராஃபிட்டா லாஸான்னு மார்க்கெட் பிரைஸ் வச்சு நம்மளால ப்ராஃபிட்டும் லாஸும் சொல்லக்கூடாது. மார்க்கெட் பிரைஸ்ன்றது நம்மளா ஃபிக்ஸ் பண்றது. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ரூபா லாஸ் தான். ஆனா நமக்கு லாஸா கிடையாது இல்ல. வாங்கின பிரைஸான காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ப்ராஃபிட்டும் ஆர் லாஸ் எதுவா இருந்தாலும் நம்ம எதுல இருந்து கணக்கிடணும்னா காஸ்ட் பிரைஸ் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். மார்க்கெட் பிரைஸ்னாலும் செல்லிங் பிரைஸ்னாலும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்கவுண்ட் அப்படின்றது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றது கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ்ல தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம மார்க்கெட் பிரைஸ் வச்சிருக்கங்காட்டிக்கு டிஸ்கவுண்ட் வச்சிருக்கிறோம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ல இருந்தும் கூட டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஆனா அப்போ நமக்கு லாஸ் தான் ஆகும் இல்லையா? அப்ப அவங்க எப்படி சம் கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகே,
ஓகே, இது ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய சம்ஸ் வரும் இது ரிலேட்டடா. அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது. பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் மறுபடியும் ஒரு 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது ஒரு பொருளை வச்சோ அல்லது ஒரு அமௌண்ட்டை வச்சோ அதுல வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில இந்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கொஸ்டின் போடலாம் அப்படின்றது சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல நிறைய கேட்டிருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன் தான். இந்த மாதிரி கேட்டாலே நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கணும். வேற எந்த ஒரு நம்பரும் கொடுத்துருக்க கூடாது. பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும். லாபம் அல்லது நட்ட சதவீதம் கேட்டிருக்கணும். ஏதோ ஒரு பொருளோ அல்லது ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுதான் இந்த கொஸ்டின் வந்து உருவாயிருக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு கூலினா ஒரு அமௌண்ட் தான். அந்த ஒரு அமௌண்ட் தான் 50% வந்து குறைஞ்சிருக்குதான். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 50% இன்க்ரீஸ் ஆகுதான். இப்ப இந்த சம்ம வந்து 50% குறைச்சிட்டு 50% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இதுல வந்து லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து தப்பு. ஒரு அமௌண்ட் வந்து வரும். இப்ப பாருங்க எப்படி போடலான்னு பாருங்க. இதுக்கு A + B + AB/100%. இதுதான் இதோட ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா வச்சுதான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டா நம்ம சால்வ் பண்ண போறோம். A + B + AB/100. ஏன்றது ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதா டிக்ரீஸ் பண்ணதான்னு பார்க்கணும். Bன்றது அதே மாதிரி இன்னொரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி போடணும். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதிகரிச்சிருந்தாங்கன்னா பிளஸ்ல போடணும். டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா குறைச்சிருந்தாங்கன்னா மைனஸ்ல போடணும். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் தள்ளுபடியில கொடுத்தாலும் நம்ம மைனஸ் குறிப்போடு தான் போடணும். இந்த இடத்துல பிளஸ்ன்றதுக்கு பதிலா. ஓகேவா? இப்ப பாருங்க, 50% குறைக்கப்பட்டிருக்குதான். அப்போ -50 அப்படின்னு சொல்லி போடுங்க. அதுக்கப்புறம் 50% அதிகரிச்சிருக்கான். அப்போ +50 அப்படின்னு சொல்லி போடுங்க. பிளஸ் அப்படின்றது அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு மல்டிபிளிகேஷன்ல போடணும். அதே மாதிரி இங்க என்ன போட்டோமோ அதுவே மல்டிபிளிகேஷன்ல போடுங்க. அப்போ -50 இன்ட்டு +50. ஓகேவா? /100 அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். -50க்கும் +50க்கும் கேன்சல் ஆயிடுமா? 0 ஆயிடும். பிளஸ் ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். மீதி என்ன இருக்கு நம்ம கிட்ட? -5 × 5 -25% அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? 5 × 25 +−- அப்போ -25%. அப்போ மைனஸ் வந்தா என்ன அர்த்தம்? லாஸ் அப்படின்னு அர்த்தம். லாஸ்னா என்னது? நட்டம். அப்போ 25% நட்டம் அடைஞ்சிருக்காரு. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி லாபம் அல்லது நட்ட சதவீதம் கேட்டுட்டு ஒரு பொருள்லயோ இல்ல ஒரு விலையிலயோ வந்து கொஸ்டின் வந்து வந்திருந்தா நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதே மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருள் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? லாபம் அல்லது நட்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நம்பரும் மற்றதெல்லாம் கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருள்ல வந்து 50% அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்பி போட்டுட்டு 40% டிஸ்கவுண்ட் சொல்லி அறிவிச்சிருக்காங்களாம். அதுதான் வந்து கொஸ்டினா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும்னு சொன்னா A + B + AB/100 அதுல போடுங்க. அப்போ 50% அதிகமா, அப்போ என்ன பண்ணணும்? +50 இல்லையா? அப்போ +50 விற்பனை விலையிலிருந்து 40% தள்ளுபடி. அப்போ -40 பிளஸ் இங்க என்ன பண்ணா அதுவே மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. 50 + 50 இன்ட்டு -40. ஓகேவா? இது பிளஸ். ஓகேவா? /100 அப்படி போட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். பண்ணுங்க. 2 0க்கு இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிடும். இப்போ 50லேருந்து 40 போச்சுன்னா மீதி வந்து +10 தான் வரும். இங்க வந்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். இங்க ஒரு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போ 10லிருந்து 20 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா -10. அப்போ -10% தான் நமக்கு லாஸ். அப்போ 10% நட்டம் அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10% நட்டம்.
ஓகேவா? இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு லாபமா நட்டமான்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் இந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்ல பாருங்க, லாபமா நட்டமெல்லாம் கேட்கல. என்ன சொல்லியிருக்காங்க? குறித்த விலை எம்ஆர்பி ரேட்டில் இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். இந்த புது விலையிலிருந்து அந்த 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா மொத்தமா எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம்? 20% பிளஸ் 5% 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அது தப்பு. இதையும் அந்த ஃபார்முலால போட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இதுல பர்சன்டேஜ் மட்டும்தான் சேஞ்ச் பண்றாங்க, அதுவும் ஒரு பொருள் தான் வந்து சேஞ்ச் பண்றாங்க. இந்த கொஸ்டினை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, போடலாமா? அதே மாதிரி போடுங்க. 20% தள்ளுபடினா -20, மறுபடியும் 5% தள்ளுபடினா -5 பிளஸ் இது ரெண்டையும் பெருக்கிடுங்க. அப்போ -20 இன்ட்டு -5 டிவைடட் பை 100. அப்போ என்ன வரும் நமக்கு? 20 - 5 -25 வருமா? சேம் சிம்பிளா இருந்தா கூட்டிக்கணும் இல்லையா? -25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல என்ன ஆயிடும்? பிளஸ் தான் ஆகும். அப்போ இதுக்கு ஒரு ஜீரோ போயிடும். 1 5 5 2 5 10 1 2 1 2. அப்போ என்ன இருக்குங்க? பிளஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -25 பிளஸ் 1 போயிடுச்சுன்னா -24% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ தள்ளுபடி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 24% தள்ளுபடி. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24% தள்ளுபடி. ஓகேவா? இந்த ஃபார்முலால எப்படி போடலாம் அப்படின்னு கொஸ்டின் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை அதன் உண்மை விலையை விட 15% அதிகம். மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிகமாக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும் போது கிடைக்கும் மொத்த லாபம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையும் அதே மாதிரி போடலாம். ஏன்னா ஒரு கடிகாரத்தை ஃபர்ஸ்ட் 15% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றாங்களாம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து அதே மாதிரி ஃபார்முலால போடுற மாதிரி சொல்லிட்டா. அப்போ 15% அதிகம்னா பிளஸ் 15%, அதுக்கப்புறம் 10% மறுபடியும் இன்க்ரீஸ் தான் பண்றாங்க. அப்போ மறுபடியும் பிளஸ் 10%. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? லாபம் கிடைக்குது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மல்டிப்ளிகேஷன்ல போடணுமா? என்ன ஃபார்முலா? a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 பிளஸ் போட்டுக்காங்க. ஏபி என்னது? 15 பிளஸ் 15 இன்ட்டு பிளஸ் 10. ஓகேவா? டிவைடட் பை 100. ஓகே, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 2 5 10 3 5 15 வரும். 1 2 2 2 10 1.5 வருதா? இதுக்கப்புறம் பாருங்க, 10 15 25 25 பிளஸ் 1.5 25 பிளஸ் இங்க என்ன இருக்குது? 1.5 இருக்கு. அப்போ 1.5. அப்போ எவ்வளோ ஆச்சு டோட்டல்? 26.5% அப்படின்றதா என்னது அவங்களுக்கு கிடைச்ச லாபம். அப்போ ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 26.5% அப்படின்றது லாபமா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல இந்த கொஸ்டின் அப்படின்னா நம்ம வேற எப்படி போடலாம் அப்படின்றதையும் சொல்றோம் பாருங்க. டைப் 2 வேற என்ன மெத்தட்ல போடலாம்னா நம்ம நார்மலா பர்சன்டேஜ்ல போடுவோம்ல அந்த மாதிரி கூட போடலாம். இப்போ 15% அதிகம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 15 எப்படி எழுதலாம்? 15/100 அப்படின்னு எழுதலாமா? டைப் 2 மெத்தட் பாருங்க. 15/100ன்னு எழுதலாம். 5ஆல் அடிச்சோம்னா 3 5 5 2 5 10 20. அப்போ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இதுல போடலாமா? அப்போ 20 ரூபாய் அப்படின்றத 23 ரூபாயா செல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் பண்றாங்களே அதனால 20ன்றது காஸ்ட் பிரைஸ் 3 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 20ல இருந்து 23. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? மறுபடியும் ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? 10%னா 1/10% அப்படின்னா என்ன வரும்? 1/10ன்னு வருமா? அப்போ 10 ரூபான்றது காஸ்ட் பிரைஸ், 1 ரூபாய் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலா எவ்வளவு ஆகும்? இது வந்து 200 அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். அப்போ 3 5 2 அப்ப எவ்வளவு கிடைச்சிச்சு? 253 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 200 ரூபாயா இருந்தா செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 253 ரூபாயா இருந்திருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்க? லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? லாபம் எவ்வளவு வந்திருக்குன்னா 53 ரூபாய் லாபம் இல்லையா?
அப்போ பர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 53 வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் பிரைஸ் எழுதுங்க. 200 ரூபாய் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடணும். சிம்பிளிஃபை பண்ணுங்க, வந்துடும். ஒரு 2ஆல் அடிச்சோம்னா 2 2 4, மீதி 1 13, 6 2 12, மீதி 1 10, 5 2 10. அப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 26.5% அப்படின்றது கிடைச்சிருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறந்து போச்சுன்னா நம்ம டைரக்டா அந்த பர்சன்டேஜ்ல போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594 ரூபாய்க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாபம் அல்லது நட்ட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, 2% கொடுத்துருக்காங்க, ஆனா ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா இதுல வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த அமௌண்ட் நமக்கு தேவைப்படாது. இந்த 2 பர்சன்டேஜ் வச்சுதான் நம்ம போட போறோம். 10% லாபமும் 10% நட்டமும் ஆகுதான். அதனால வர லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 10% லாபம்னா +10 -10 +10 இன்ட்டு -10 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது 0 ஆயிடும். ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா -1%. இது 0 ஆயிடும். +1 × 1 1ன்னு இருக்கும். அப்போ -1% அப்படின்றது கிடைக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 1%ன்றது நட்டம் ஆகும் இல்லையா? அப்போ 1% நட்டம் அப்படின்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இதுல வந்து இந்த மாதிரி ருபீஸ் கொடுத்துருக்காங்களே, போடணுமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இரு கை கடிகாரங்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரே ரூபா தான். இது பாருங்க 594ன்றது ஒரே ரேட்டு தான். அதை தான் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃபார்முலாவை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். அவரது விற்பனையில் 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் 5% லாபம் இருந்திருக்கும். பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பாருங்க, என்ன கேட்கறாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 20% நட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 5% லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலாம்னா, ஒரு பொருளை வந்து 20% நட்டத்துல வித்துட்டாரு. ஓகேவா? ஒருவேளை அவர் 100 ரூபாய் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி வித்திருந்தா அவருக்கு வந்து 5% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ன்றது 0 அப்படின்னு நம்ம சும்மா சொல்றோம் பாருங்க. இப்போ இதுதான் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இப்போ வந்து 20% நட்டத்துல வித்துட்டாரு. அப்போ இந்த சைட்ல இருக்கிறது என்னது? நெகட்டிவ்ல இருக்கிறது நட்டம். ஓகேவா? பாசிட்டிவ்ல இருக்கிறது என்னது? ப்ராஃபிட். ஓகேவா? அப்போ 20% இங்க வைக்கிறாரு. 20% அப்படின்றத நட்டத்துல வித்துட்டாராம். அதுக்கப்புறமா 100 ரூபாய் அதிகரிச்சிருந்தா 5% லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ லாபம்ன்றது இங்க இருக்குமா? 5% இப்படி போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்து என்ன பண்ணணும், நம்ம இங்க வரணும். எத்தனை ரூபாயில? இங்க இருந்து இங்க வரக்கு நம்ம 100 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம்னா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து இங்க வரக்கு மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் உள்ள இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. 20%, இங்க 0வா, அப்புறம் இங்க ஒரு 5%. அப்ப டோட்டல் எவ்வளவு ஆச்சு இந்த இடத்துல? மொத்தம் 25% அப்படின்னாச்சா? இங்க இருந்து இங்க வரக்கு மொத்தம் எத்தனை பர்சன்டேஜஸ் இருக்கு உள்ள? 25% இருக்கு இல்லையா? அப்போ இந்த 25% அப்படின்றத எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா வந்திருக்கலாமா, அதைதான் சொல்லியிருக்காங்க சம்பள. அப்போ 25% அப்படின்றது 100 ரூபாய் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலை என்னது? காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ன்றது எப்பவுமே என்ன சொல்லியிருக்கிறேன்? 100% அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த 25% 100% மாத்தினா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது வந்து 4ஆல பெருக்குனா 100% ஆயிடுமா? அப்ப இதையும் 4ஆல பெருக்குங்க. என்ன வரும்? 400 ரூபாய் அப்படின்னு வரும். அப்போ 100% எவ்வளவு? 400 ரூபாய். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 400 ரூபாய். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான், சம் முடிஞ்சிச்சு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ஒண்ணுமே இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு வியாபாரி வந்து 20% நட்டத்துல வித்துட்டாரு. ஓகேவா?
நீங்க என்ன பண்ணிருக்கலாம், 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கிருந்து இங்க வரக்கு 100 ரூபாய் போதும். மொத்தம் எத்தனை உள்ள இருக்காங்க, 25% பேர் உள்ள இருக்காங்க. அப்ப அந்த 25% தான் 100 ரூபாய். அப்ப 100% அப்படின்றது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் பாப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை ரூபாய் 24. அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தள்ளுபடி வந்து 20% கொடுத்துட்றாங்களாம். கொடுத்துட்டு விற்கும் போது 24 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதே பொருளை வந்து ஒருவேளை 30% தள்ளுபடி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன விலையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி போடலாம்னா, 20% தள்ளுபடியா, அப்போ 20% நம்ம எப்படி எழுதுவோம், 1 2 2 I 2 10. ஓகேவா? அப்போ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். ஓகே, இப்போ 5 ரூபாய் அப்படின்றது ஒன்று வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா 4 ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 5 யூனிட் அப்படின்றது 4 யூனிட்டா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 5 யூனிட்டா இருக்கிறது 4 யூனிட்டா வந்து சேல்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 24 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்போ 4 யூனிட் அப்படின்றது எவ்வளவு, 24 ரூபாய். அப்போ ஒரு யூனிட் எவ்வளவுன்னு எடுக்க முடியுமா? ஒரு யூனிட் எவ்வளவு, 1 4 6 24. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ 5 × 6 5 30 ரூபாய். அப்போ 30 ரூபாய் தான் என்னது காஸ்ட் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சா 30 ரூபாய்ன்னு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் 30% தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்ன. ஓகேவா? இப்போ காஸ்ட் பிரைஸ் 30 ரூபாய்ன்னு தெரிஞ்சிச்சு. இதுல 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து 30% வந்து மறுபடியும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். அப்போ 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ 30 எப்படி எழுதலாம்னா 3/10 அப்படின்னு எழுதலாம். அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 10, செல்லிங் பிரைஸ் வந்து 10ல் 3 போச்சுன்னா 7 அப்படின்னு சொல்லி சேல் பண்றாங்க. அப்போ 10ன்றது 30 யூனிட், 10 யூனிட்ன்றது 30 ரூபானா 7 யூனிட்ன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு யூனிட்ன்றது 3, 7 யூனிட்ன்றது எவ்வளோ ஆச்சு, 7 3 21. அப்போ எவ்வளோ ஆச்சு நமக்கு, 21 ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? 20% அப்படின்றது 1/5 போடுவோம். காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் பிரிச்சுக்கோங்க. 5 ரூபாய் 5 யூனிட் அப்படின்றது காஸ்ட் பிரைஸ். 5லேருந்து 1 போச்சுன்னா 4 யூனிட். ஏன்னா டிஸ்கவுண்ட் இல்லையா, இது எல்லாமே டிஸ்கவுண்ட். அப்ப 5லேருந்து 4 யூனிட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 24 ரூபாயா. அப்ப 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா 24ன்றதை இந்த செல்லிங் பிரைஸ்ல வித்துருக்காங்க. அப்போ ஒரு யூனிட் 6 ரூபாய்ன்னு கண்டுபிடிச்சு காஸ்ட் பிரைஸ் 30 ரூபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை 30% தள்ளுபடி தந்திருந்தனா என்ன விலையா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 30% எப்படி எழுதலாம்னா 3/10 எழுதிருக்கலாம். அப்ப 10ன்றது காஸ்ட் பிரைஸ், 10ல் 3 போச்சுன்னா 7ன்றது செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ல 10, செல்லிங் பிரைஸ்ல 7 போட்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி காஸ்ட் பிரைஸ் 30 ரூபாய்ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு யூனிட் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் பிரைஸ் ஆன 7 யூனிட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் 21 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு புரியலனா வேற எப்படி போடலாம் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரிதான் எல்லாத்துலயும் நான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சிங்கன்னா. இல்ல எனக்கு இது புரியல அப்படின்னா வேற எப்படி போடலான்றத சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல போடுறேன் பாருங்க. இதேதான் 20% தள்ளுபடி தராங்களா. அப்போ ஒரு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், 100% அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப இதுல வந்து 20%ன்றத டிஸ்கவுண்டா கொடுத்துட்டாங்களாம். அப்போ 80% அப்படின்றத என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 24 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 80% அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 24 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம 100% கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம், 1% கண்டுபிடிக்கணும்னா 24/80 இன்ட்டு மறுபடியும் இதை வந்து 100ஆல பெருக்கணும், 100% ஆயிடும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 8 8 7 8 56, 1 8 8 3824. அப்ப நமக்கு 100% அப்படின்றது 3 × 10 30 அப்படின்னு கிடைச்சிருச்சா. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு, 30 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் செல்லிங் பிரைஸ் என்ன பண்றாங்கன்னா 30% டிக்ரீஸ் பண்ணி சேல் பண்றாங்க. அதாவது 30% டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல்ஸ் பண்றாங்களா. அப்போ 30% 100%ல 30% போச்சுன்னா 70%க்கு சேல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப 70% கண்டுபிடிக்கணும். அப்போ 30 ரூபாயில 70%ன்றது 70/100 அப்படின்னு போடுவோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7 3 21, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 7 3 21 அப்படின்னு சொல்லி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
ஓகேவா. காஸ்ட் பிரைஸ்ன்றது 100% முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 80% அப்படின்றது 24 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுல இருந்து 100% கண்டுபிடிக்கணும். 100% கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1% சொல்லிட்டு 24/18 போடுறோம். அதுக்கப்புறம் 100 பெருக்கிட்டோம்னா 24/80 × 100 வரும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 30ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ காஸ்ட் பிரைஸ் 30ன்னு கிடைச்சிருச்சு. மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் ஒரு 30% டிக்ரீஸ் பண்றாங்கன்னா அப்போ செல்லிங் பிரைஸ் அப்படின்றத 70% செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 30 ரூபாய்க்கு 70% அப்படின்றது கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 21 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா. உங்களுக்கு இது புரியலன்னா நீங்க இந்த மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, எது ஈஸியா இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பேர் வந்து காஸ்ட் பிரைஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா. காஸ்ட் பிரைஸ்னா வாங்கிய விலைக்கும் மற்றும் குறித்த விலை. மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா. நம்ம ஒரு பொருள் வாங்கி இருப்போம், அதை ஒரு பொருள் குறிச்சு வித்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா டிஸ்கவுண்ட் ஒன்னு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் இதுல ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வாங்கிய விலையை வந்து கேட்பாங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நார்மலா நமக்கு ஒரு காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சாதான் அதுல வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஆனா இதுல காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஆனா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குறித்த விலைன்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் பிரைஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா. எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பிரைஸ கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம சம்ல போடும்போது உங்களுக்கு புரியும் என்னன்றத. இப்ப சம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்ப இந்த சம் பாருங்க. 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை 2200 ரூபாய் எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அடக்க விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடக்க விலைன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 20%. ஓகேவா. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% லாபமா, அப்போ ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 10% அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. என்னது, குறித்த விலை. ஓகேவா. அப்போ குறித்த விலைன்னா என்ன சொல்லியிருக்கா, எம்ஆர்பி ரேட். அப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2200 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதை வச்சுதான் நம்ம சம் போட போறோம். இப்போ மார்க்கெட் பிரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போலான்னு பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இதை எழுதிக்கோங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட், 20%. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், டிஸ்கவுண்ட் எழுதுறோம். எவ்வளவு, 20%. 20 எப்படி எழுதலாம், 20/100 அப்படின்னு எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 I 2 10 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா. இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம எப்பவுமே போடுவோம் இல்லையா, காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட போறோம். ஆனா இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது எதுல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் 20% டிஸ்கவுண்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரைஸ் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு போடுறோம். ஓகேவா. நம்ம நார்மலா காஸ்ட் பிரைஸ் டு செல்லிங் பிரைஸ் போடுவோம். இந்த இடத்துல என்ன போடுறோம், மார்க்கெட் பிரைஸ். ஏன்னா 20% டிஸ்கவுண்ட்றது மார்க்கெட் 2200 ரூபாய்க்கு தான் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப மார்க்கெட் பிரைஸ்ன்றது கீழே வர்றதுதான் மார்க்கெட் பிரைஸ். எவ்வளவு, 5 யூனிட். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணிடுங்க. அப்ப 5ல இருந்து 1 போயிடுச்சுன்னா செல்லிங் பிரைஸ் 4. அப்போ 4 யூனிட்டா செல் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. மார்க்கெட் பிரைசிங் ஒண்ணு இருக்கு இல்லையா, எவ்வளவு, 2200 ரூபாய்ன்றதையும் இந்த மார்க்கெட் பிரைஸையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா. அப்போ 5 யூனிட் அப்படின்றது நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, 2200 ரூபாய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அப்போ 1 யூனிட் எவ்வளவா இருக்கும், 4 5 5 4 5 20, மறுபடியும் 4 5 20, ஒரு 0. அப்போ 1 யூனிட் அப்படின்றது நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 440 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம செல்லிங் பிரைஸ் எடுக்கணும். இப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 4 யூனிட். அப்போ 4 × 440 அப்படின்னு போடலாமா. போட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, நன்னாங்க 16 ஆரம்பிச்சு 1 16 1 17. அப்போ 1760 ரூபாய் அப்படின்னு சொல்லி செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதாவது 2200 ரூபாய் அப்படின்ற மார்க்கெட் பிரைஸ அவங்க வந்து 1760 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா.
இது வந்து செல்லிங் பிரைஸ். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருச்சு. எவ்வளவு? 1760 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? நமக்கு செல்லிங் பிரைஸ் தேவைப்படாது. என்ன தேவைப்பட்டிருக்குது? காஸ்ட் பிரைஸ் தேவைப்பட்டிருக்குது. ஓகேவா? இப்ப எப்படி காஸ்ட் பிரைஸ் எடுக்கலாம்னா, ப்ராஃபிட் பாருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, அதை போடுங்க. அப்போ 10% ப்ராஃபிட்டா? அப்ப 10/100 அப்படின்னு போடுவோமா? போட்டோம்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 1/10 அப்படின்னு வந்திருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ப்ராஃபிட் இல்லையா? ப்ராஃபிட்னா கீழே என்னது? காஸ்ட் பிரைஸ். ப்ராஃபிட்டோ லாஸோ இது வந்துச்சுன்னா கீழே இருக்கிறது எப்பவுமே அது காஸ்ட் பிரைஸ்ல தான் வந்து சொல்ல முடியும். அப்போ இங்க என்ன போடலாம்னா, காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது எவ்வளவு? 10 யூனிட்னா செல்லிங் பிரைஸ் என்னது? ப்ராஃபிட் தான். அப்ப ஆட் பண்ணிக்கோங்க. 10ல இருந்து 1 ஆட் பண்ணா 11 யூனிட். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப எப்படி எடுக்கலாம்னா, செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் எடுக்கலாம். செல்லிங் பிரைஸ் என்னன்னு நமக்கு தெரியுமா? ஆல்ரெடி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1760 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கு. இத செல்லிங் பிரைஸையும் இந்த செல்லிங் பிரைஸையும் கம்பேர் பண்ணிட்டு நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? அப்போ 11 யூனிட் அப்படின்றது 1760 ரூபானா, அப்போ 1 யூனிட் அப்படின்றது எவ்வளவு கிடைக்கும்? 11 நாள் அடிச்சோம்னா ஒரு 11 11 6 11 66 0. அப்போ 1 யூனிட் அப்படின்றது செல்லிங் பிரைஸ்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு? 160 யூனிட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? therefore காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 1600 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 1600 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கலாம், பெருசா இருக்கலாம் ஃபீல் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து 2 ஸ்டெப் போடணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்க்கெட் பிரைஸ் வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா காஸ்ட் பிரைஸ் வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒண்ணு. ஓகேவா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது மார்க்கெட் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து காஸ்ட் பிரைஸ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இந்த மார்க்கெட் பிரைஸை வச்சு நம்மளால காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இதே மாதிரி வேற கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 440 ரூபாய் எனில் அதன் அடக்க விலை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மும் அதே மாதிரிதான். குறித்த விலையான மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 440 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் ஆனா அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாலே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் அதே மாதிரி போடணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 20% டிஸ்கவுண்ட். அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20% கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? 10% லாபம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ப்ராஃபிட் வந்து 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம சம் போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. 20% டிஸ்கவுண்டா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க, 20% டிஸ்கவுண்ட். அப்போ 20/100 வரும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/5 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, டிஸ்கவுண்ட்ன்றது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட். அப்போ மார்க்கெட் பிரைஸ் டு செல்லிங் பிரைஸ். ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ்ல ஒன்று வச்சுட்டு அதை வந்து செல் பண்ண போறாங்க. அப்போ 5ன்றது என்னது? மார்க்கெட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? டிஸ்கவுண்ட் கொடுத்தா 4 யூனிட் அப்படின்னு சொல்லி செல் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப 5 4ன்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் இது கூட கம்பேர் பண்ணுங்க. இங்க எவ்வளவு இருக்குது? 440 ரூபா. அப்ப 5 யூனிட் அப்படின்றது நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு? 440 ரூபான்னு தெரிஞ்சிருக்கா? அப்போ ஒரு யூனிட் கண்டுபிடிங்க. 5ஆல் அடிச்சோம்னா 8 5 40, மீதி 4, மறுபடியும் 8 5 40. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? 88. 1 யூனிட் 88னா நமக்கு செல்லிங் பிரைஸ் வேணுமா? அப்ப 4 × 88. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 8 32 2 மிச்சம் 3, 32 3 35. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? 352 ரூபாய் செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருச்சு. எவ்வளவு? 352 ரூபான்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப இதை வச்சு நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களே, அடுத்தது இதை போடுங்க. ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. அப்போ 10 எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாமா? இதை வந்து என்ன பண்ணணும்னா, காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் எப்பவுமே காஸ்ட்ல பிரைஸ்ல தான் சொல்லணும். அதனால அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 10. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? ப்ராஃபிட் தான். அப்ப ஆட் பண்ணிக்கோங்க. 10ல இருந்து 1 ஆட் பண்ணா 11. ஓகேவா? புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? இப்ப என்ன பண்ணணும்? செல்லிங் பிரைஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 352ன்னு. இதை வந்து இதை கூட கம்பேர் பண்ணோம்னா, அப்போ 11 யூனிட் அப்படின்றது 352னா 1 யூனிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப 11 அடிச்சோம்னா
3 11 33, மீதி 2 வரும் 22, 2 11 22. அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது 32ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ செல்லிங் பிரைஸ் 32னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 10 யூனிட். அப்போ 10ஆல 32 பெருக்கிடுங்க. அப்போ therefore காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கிடைக்குது? 10 × 32 320 ரூபாய். அப்போ எவ்வளவு நமக்கு காஸ்ட் பிரைஸ்? 320 rupees. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த மாதிரி சம் கேட்டா எப்படி போடணும்னு? இந்த சம் வந்து இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலை 840 ரூபாய் எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மும் அதே மாதிரிதான் பாருங்க. ஏன்னா வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு குறித்த விலைனா எம்ஆர்பி ரேட் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அதே மாதிரி போடலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 10% தள்ளுபடி, அப்போ டி வந்து 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 26% வந்து லாபம், அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 26%. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? குறித்த விலைனா மார்க்கெட் பிரைஸ், எம்பி எவ்வளவு? 840 ரூபாய். ஓகேவா? அதுக்கப்புறம் வாங்கிய விலைனா காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம் கேட்டா எப்படி போடணும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. 1/10ன்னு வரும். இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ், அதுக்கப்புறம் என்னது? செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஆமா, மார்க்கெட் பிரைஸ் ஒன்று கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செல் பண்றாங்க. அதான் மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். 1/10ன்றது மார்க்கெட் பிரைஸ், டிஸ்கவுண்ட் கொடுக்கறங்காட்டிக்கு 9ன்றது செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு நமக்கு? 840 ரூபா. அப்போ 10 யூனிட் அப்படின்றது எவ்வளவு நமக்கு? 840 ரூபா. அப்போ ஒரு யூனிட்ன்றது எவ்வளவு? 84 ரூபாய். அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வரும்? அப்போ 9 × 84 ரெண்டையும் பெருக்குனா நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். எவ்வளவு ஆச்சு? 9 36க்கு 6 மிச்சம் 3, 8 72 3 75, 756 ரூபாய் செல்லிங் பிரைஸ். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருக்கு 756 ரூபான்னு. அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. 26%, 26/100 அப்படின்னு போடலாம். அதுக்கப்புறமா இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 2 3 2 6, ஹை 2 10 0, அப்போ 13/50 அப்படின்னு வருது. 13/50ன்னு வருது. ஓகேவா? இது என்னன்னு பார்த்துக்கணும். 13/50 அப்படின்னு வருது. இப்போ இது என்னது? ப்ராஃபிட் இல்லையா? அப்போ ப்ராஃபிட்னா நமக்கு எதுல இருந்து? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். 50 அப்படின்றது காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் 13 ரூபாய் ஆட் ஆயிருக்கணும் இல்லையா? அப்ப 50 + 13 எவ்வளவு? 63. ஓகே, அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த செல்லிங் பிரைஸை கம்பேர் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 756. அப்ப 63 யூனிட் அப்படின்றது எவ்வளவு? 756னா ஒரு யூனிட் எவ்வளவு? 7ஆல் அடிச்சோம்னா 9 7 63 வரும். இது 1 7 7 8 7 56 வருது. 9ஆல் அடிச்சோம்னா 1 9 2 18. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 12 யூனிட் கிடைக்குது. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? இதை வந்து 12ஆல பெருக்குனா நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருமா? 12 60, அப்போ மீதி 0, அப்போ 600 ரூபாய். அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 600 ரூபாய். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 600 ரூபாய் அப்படின்றது தான் காஸ்ட் பிரைஸா நமக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சம் கேட்டா நீங்க இந்த மாதிரி மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த சம்? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம், 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை 518 ரூபாய் 40 பைசா. பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடக்க விலைனா காஸ்ட் பிரைஸ், குறித்த விலைனா மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? அப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து 20% அதிகமா எதோட? காஸ்ட் பிரைஸோட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் பொருளினுடைய விலை செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 518 ரூபாய் 40 பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடக்க விலையான காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த சம்மு. இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ 20% அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா 1/5 அப்படின்னு எழுதலாம் இல்லையா?
இதை தான் இப்படி எழுதியிருக்கேன். இதுல வந்து 5 என்றது என்னது, 1ன்றது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். 5ன்றது என்னன்னா காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் தான் வந்து கம்பேர் பண்றாங்க. அப்போ 5ன்றது காஸ்ட் பிரைஸ். மேல இருக்கிறது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மார்க்கெட் பிரைஸ். அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்னா காஸ்ட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு போடலாமா? அப்போ 5 அப்படின்றது காஸ்ட் பிரைஸ். அப்போ 20% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 6ன்றது மார்க்கெட் பிரைஸ். இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ்னா என்னது, மார்க்கெட் பிரைஸ்னாலும் செல்லிங் பிரைஸ்னாலும் ஈக்குவல் தான். ஏன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு செல் பண்றதுக்காக ஒரு பிரைஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு பொருளை விற்கிறதுக்காக அதை வந்து குறிச்சு வச்சிருக்காங்க, அதே தான் சொல்றாங்க. அப்போ மார்க்கெட் பிரைஸ்னாலும் செல்லிங் பிரைஸ்னாலும் இந்த இடத்துல ஈக்குவலா தான் இருக்க போகுது. இதை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வர போறோம். இப்ப அடுத்தது பாருங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 10%. அப்ப 10% டிஸ்கவுண்ட் எப்படி எழுதலாம்னா 10/100 அப்படின்னு எழுதலாம். அப்ப என்ன வரும்னா 1/10ன்னு வரும். ஓகேவா? இப்போ 10 அப்படின்றது காஸ்ட் பிரைஸ். அப்போ 10ன்றது இங்க வைங்க. அப்போ 1ன்றது டிஸ்கவுண்ட் பண்றாங்க. 10ல இருந்து 1 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா 9 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தக்கு அப்புறம் சேல்ஸ் பண்றாங்களாம். மார்க்கெட்ல இந்த ரேட் இருந்துச்சு, இப்ப டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, இப்ப சேல்ஸ் பண்ண போறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் போக சேல்ஸ் பண்ணாங்கன்னா இப்ப எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,54 வருது. இது வந்து 50 வருது. ஓகேவா? அப்போ 54 யூனிட் தான் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நாம் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 518 ரூபா 40 பைசா அப்படின்றது. அப்போ 518 ரூபா 40 பைசா. ஓகேவா? அப்போ 54 யூனிட்ன்றது கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 50 யூனிட் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா போதும். புரிஞ்சுச்சா இது வரைக்கும் உங்களுக்கு? அப்ப இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ்ன்றது காஸ்ட் பிரைஸோட 20% அதிகமா இருக்கங்காட்டிக்கு நம்ம 20% அப்படின்றது 1/5 எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது என்னன்னா காஸ்ட் பிரைஸ், மேல இருக்கிறது மார்க்கெட் பிரைஸ். அப்போ 5ல இருந்து ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6 யூனிட்ன்றது மார்க்கெட் பிரைஸ். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா மார்க்கெட் பிரைஸ்ன்றது செல்லிங் பிரைஸும் ஈக்குவல் தான். அப்போ மார்க்கெட் பிரைஸ செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விற்கிறதுக்காக தான் அந்த ரேட்டை எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10%. அது 1/10ன்னு எழுதிட்டு 10 வந்து காஸ்ட் பிரைஸ் ஆகும், 1 டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா 9 வந்து செல்லிங் பிரைஸ்லயும் போட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 54 அப்படின்னு கிடைக்குது. இந்த 54 அப்படின்றது 518 ரூபா 40 பைசா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க செல்லிங் பிரைஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால. இப்போ வந்து அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 54 டைரக்டா அடிச்சோம்னா 10/54 540ன்னு வரும். இங்க வந்து 540 இல்ல, அதோட கம்மியா தான் இருக்கு. அப்போ 9/54 அடிச்சு பார்க்கலாம். அப்போ 9 × 54 எவ்வளவு வரும்னா 94 36 ஆரம்பிச்ச 3 45 3 48 கிடைக்குது. அப்போ 48னா 486ன்னு கிடைக்குது. அப்போ 518ல 486 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 8ல 6 போச்சுன்னா 2, 11ல 8 போச்சுன்னா 3, 32 கிடைக்குது. அப்போ இது வந்து ஒரு 9/54 486ன்னு கிடைக்குது. மீதி வந்து பாத்தீங்கன்னா 32 கிடைக்குது. அப்போ 32 புள்ளி இருக்கா, அப்ப புள்ளி வச்சுட்டு 4 சேர்த்தோம்னா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 32 324 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இதை வந்து எப்படி அடிக்கலாம்னா 54 அடிச்சோம்னா 6ஆல் அடிச்சோம்னா 6 24 நாள் மிச்சம் 2 வரும். 5 30 32. அப்போ 324ன்றது கரெக்டா இருக்கும். அப்போ 54 × 6 எவ்வளவு 324. அப்போ 6ன்னு வரும். இங்க இருக்கிற ஒரு 0 அப்படி போட்டுடலாம். அப்ப என்ன கிடைச்சிருக்குது 9.6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. அப்போ ஒரு யூனிட் அப்படின்றது எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு 9.6னா நமக்கு எவ்வளவு யூனிட் வேணும் 50 யூனிட் வேணுமா? அப்போ 50ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இதை வந்து 50ஆல மல்டிப்ளை பண்ணணும். 0க்கு ஒரு புள்ளி போயிடும். அப்போ 96 × 5 அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 6 5 30 0 மிச்சம் 3 9 45 3 48. அப்போ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 480 ரூபா அப்படின்றதா எவ்வளவு காஸ்ட் பிரைஸா இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 480 rupees அப்படின்றது தான் என்னது காஸ்ட் பிரைஸா இருக்குது. அடக்க விலை 480 rupees. புரிஞ்சுச்சா இந்த சம்மு? ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இப்படிதான் போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.